நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரேக்கிங் பேடுங்கிற ஒரு தரமான வெப் சீரிஸ் எடுத்த டைரக்டரோட டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ப்ளூரிபஸ் அப்படிங்கிற ஒரு தரமான சீரிஸ் தாங்க. இந்த சீரிஸோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற மொத்த மக்களும் வைரஸால பாதிக்கப்பட்டு நீங்க மட்டும் பாதிக்கப்படாம நல்லபடியா இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் சாதாரண வைரஸ் இல்லங்க, ஏலியன் லெவலுக்கு ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு வைரஸ். அது என்ன வைரஸ், எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, ஏன் அதுல ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஹைப்பும் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சீரிஸோட ஓபனிங்ல 439 நாள் 19 மணி நேரம் 54 நிமிஷம் 8 நொடின்னு டைமரோட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமிங்ல இருந்து டைம் குறைஞ்சுக்கிட்டே வர அன்னைக்கு ஒரு அஸ்ட்ரானமர் இன்னொரு அஸ்ட்ரானமரை பாக்குறதுக்காக பரபரப்பா வராரு. ஸ்பேஸ பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்க தான். என்னடா இவ்வளவு அவசரமா கூப்பிட்டுருக்கேன்னு கேட்டா, ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு, அதுவும் நிக்காம அந்த சிக்னல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. சரின்னு ரெண்டு பேரும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது என்ன சிக்னல்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை பத்தி அவங்க கேங் கிட்ட சொல்ல உடனே எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணு கூடிடுறாங்க. இவங்கள மாதிரி பல விஞ்ஞானிகள் ஒண்ணு கூடி அந்த சிக்னலை பத்தி அனலைஸ் பண்ண அப்பதான் அது 600 லைட் இயர் தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வருது. ஆனா அது என்ன சிக்னல், என்ன சொல்ல வருதுன்னு ஒன்னும் புரியாம எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அதுல ஒருத்தர் மட்டும் இது என்ன சிக்னல்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. சடனா அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா 439 நாள்ல இருந்தது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்து இப்ப 71 நாளுக்கு வந்துருச்சு. இப்ப வரையும் அந்த சிக்னலை டீகோட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேல இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பேஸ்ல இருந்து வந்த சிக்னலை வச்சு இவங்க லேப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தான் நமக்கு புரியல. அத பத்தி அடுத்தடுத்த சீன்ல தாங்க நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல சிக்னலோட அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரல. இதுக்காக இவங்க ராப்பாகலா ஷிஃப்ட் போட்டு மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தாங்க லேபுக்கு டெஸ்டிங்காக வராங்க. சிக்னலை டீகோட் பண்ணி லேப்ல உருவாக்குற கெமிக்கல் எல்லாத்தையும் எலிங்க கிட்ட தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெய்லி வந்தோன்னு செக் பண்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல செக் பண்ணிட்டு இருக்க, அதுல ஒரு எலி மட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம கிடக்குதுங்க. அதனால அதை மட்டும் தனியா வெளில எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. கையில மொத்தமா இருக்கிற கிளவுஸை போட்டுக்கிட்டு மூச்சு இருக்கான்னு செக் பண்ண முடியாததால கிளவுஸ் அவுத்துட்டு எலியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணிட்டு இருக்க, அந்த எலி திடீர்னு கண்ணு முழிச்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த லேடியை வேற கடிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. டெஸ்டிங்ல இருந்த எலி கடிச்சிட்டதால வேக வேகமா வந்து சானிடைசர்ல கைய தேய்னு தேய்ச்சி கழுவுறாங்க. நல்ல வேலை கூட இருந்தவர் எலியை பிடிச்சி திரும்ப பாக்ஸ்ல அடைச்சிடறாப்ல. ஏப்பா எலியை பிடிச்சிட்டோன்னு திரும்பினா அங்க ஜெனி அப்படியே நின்னுகிட்டே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எலி கடிச்சிட்டு போனது வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால அவரு ஜெனியை இழுத்துக்கிட்டு உடனே லேப்ல இருந்து வெளில வந்துடுறாரு. அடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜெனி நேரா அங்க அட்மின்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட வராங்க. செக்யூரிட்டி அங்க வெண்டிங் மிஷின்ல சிப்ஸ் வர மாட்டேதுன்னு நோண்டிட்டு இருக்க, ஜெனி பொசுக்குன்னு அவரை பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறாங்க. அப்படியே ஜெனி கூட இருந்தவரை பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஒரு தாத்தா கிட்ட வராரு. அவரு என்னப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இவர் அந்த தாத்தாவை பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா இது மாதிரி மாத்தி மாத்தி கிஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்கள மாதிரியே மாத்திடுறாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஒன்னா ஒரு ரூம்ல அசம்பிள் ஆகி டீம் மாதிரி ரெண்டா பிரிஞ்சு டேபிளுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிக்கிறாங்க. ஒரு சைடுல நிக்கிறவங்க பட்ஸ வாயில விட்டு அவங்களோட சலைவாவை சாம்பிளா எடுத்து கொடுக்க, இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க அதை ஒரு பாக்ஸ்ல தடவி அதை சாம்பிளா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனி அந்த லேபுக்கு வந்திருக்க டெலிவரியை பார்த்துட்டு அந்த பர்கர் எடுத்து நல்லா நக்கு நக்குன்னு நக்கிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சிடுறாங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா டைமிங் இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இப்பதான் கேரோல்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. கேரோல் ஒரு புக் ரைட்டரா இருக்காங்க. வெளியூர்ல ஒரு புக் ஷோ முடிச்சுட்டு இப்ப திரும்ப கேரோலும் அவங்க அசிஸ்டண்டா இருக்கிற ஃப்ரெண்டும் ஊருக்கு திரும்ப வந்து சேர்றாங்க. கேரோல நம்ம ஹீரோயின்னே சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் அதுல மெயின் கேரக்டர். கதை முழுக்க வருவாங்க. ஊருக்கு வந்து இறங்கினோடனே ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டா பாருக்கு தான் வராங்க. ஹீரோயினோட புக்கு கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சரியா போகலையா, அதனால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட் அவங்கள இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்னதான் ஹீரோயினை பாருக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாலும் ரிட்டர்ன் போறப்ப டிரைவ் பண்ணிட்டு போகணுங்கிறதால ஃப்ரெண்டு சரக்கு அடிக்காம பெப்சி மட்டும் குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து ரெண்டு பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டே கதை பேசிட்டு இருக்க, அப்புறம் அப்படியே வெளில வந்து காத்தோட்டமா நின்று தம் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. தனியா அவங்க ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருக்க, அப்ப திடீர்னு பார்த்தா அங்க பார்ல இருந்து கிளம்பின ஒரு ஆளு போதையில நேரா பார்க்கிங்ல இருந்த ஒரு கார்ல கொண்டு போய் சொல்லிடுறான். ஐயோ யாருக்கும் எதுவும் அடிபட்டுருச்சா என்னாச்சுன்னு ஹீரோயின் வேகமா ஓடி வர, அங்க பார்த்தா அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, மயக்கத்துல கிடக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி அவங்களோட ஃப்ரெண்ட கூப்பிட அவங்க பார்த்தா அசையாம நின்னுட்டு இருக்காங்க. கையில வச்சிருந்த போன் கீழே விழுகுது. திடீர்னு அப்படியே சில மாதிரி மல்லாக்கா விழுந்துடுறாங்க. ஐயோ என்னடி ஆச்சுன்னு வேகமா ஓடி வந்து பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காங்க. மத்தபடி வேற எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போய் யார்ட்டையாவது உதவி கேட்போம்னு வேகமா உள்ள வராங்க. அங்க பார்த்தா பார்ல இருக்கிற மொத்த பேரும் அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால பயத்துல திரும்ப வெள்ளையே ஓடி வந்துடுறாங்க. ஹெல்ப்புக்கு வேற அங்க ஒருத்தரும் இல்லாததால தன்னந்தனியா அவங்களே பார்ல இருந்த போர்டை எடுத்து அதுல ஃப்ரெண்ட படுக்க வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள கார்ல ஏத்திடுறாங்க. சீக்கிரம் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்னு வேகமா அங்க இருந்து போயிட்டு இருக்க, அப்ப அங்க ஆப்போசிட்ல போலீஸ் வந்துட்டு இருக்க மாதிரி வெளிச்சம் தெரியுதா. அப்பதான் அவங்களுக்கு உயிரே வருது. அவ்வாடா அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்னு வேகமா வந்தா ஆல்ரெடி காரே கவுந்து கிடக்கு. போலீஸ்காரங்க யாருமே உயிரோட இல்லங்க. போலீஸ்க்கே இந்த நிலைமையானு அவங்களுக்கு பீதியாக ஆரம்பிச்சிடுது. அப்படியே போக போகலாம் பார்த்தா ஊரே
சுத்தமே ஒரே புகை மண்டலமா இருக்கு. இருந்தாலும் பயத்தோடையும் குழப்பத்தோடையும் ஃப்ரெண்டை எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர அங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வாசல்லையே கரண்ட் கம்பத்துல சொருவிட்டு கிடக்கு. இருந்தாலும் ஹீரோயின் எதுவும் புரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலே அந்த நிலைமையில தாங்க இருக்கு. டாக்டர் கிட்ட என்னாச்சு டாக்டர், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்க எல்லாரும் மாதிரி அவரும் சில மாதிரி எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு மல்லாக்க விழுந்து மண்டையில நல்லா அடி விழுந்ததால கடைசியில அவங்க இறந்தே போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிட்டதால ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு நேரம் அசையாம இருந்த அத்தனை பேரும் இப்ப அப்படியே வெளில ஒரே இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஹீரோயின் வேகமா டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு கேட்க டாக்டர் அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து பொசுக்குன்னு அவங்களை அப்படியே லிப்கிஸ் அடிச்சிடுறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகலங்க. யோ டாக்டர் என்னையா பண்ற, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க நாங்க உனக்கு உதவி பண்ண வந்தோம் கேரோல் அப்படின்னு எல்லாரும் கோரஸா சொல்றாங்க. என் பேரு எப்படா இவங்க எல்லாருக்கும் தெரியும்னு அதை கேட்டோனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போனவங்க ஆளை விடுங்கடான்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வழி முழுக்க ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. கடைசி வர ஃப்ரெண்ட காப்பாத்த முடியாம அவங்களையும் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா சாவியா பார்லயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. வீட்டுக்கு வந்துட்டு சாவி எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அதனால கதவை உடைச்சிடலாம்னு ஒரு பெரிய கல் எடுத்து கதவை அடிச்சு உடைச்சிட்டு இருக்க திடீர்னு 2 பசங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்து ஸ்பேர் கீ வேணுமான்னு கேக்குறாங்களா. அதுல இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுது. அதுவும் இவங்க எப்பயோ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சத உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பூந்தொட்டியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஹீரோயினுக்கே அப்பதாங்க ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே சாவி கரெக்டா அங்கதான் இருக்கு. நாங்க வேணா வந்து எதுவும் உதவி பண்ணட்டுமான்னு கேட்க இவங்க நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், ஏதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற மொத்த பேரும் வீட்டுல இருந்து வெளில வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பீதி ஆயிடுது. நல்ல வேலை ஃப்ரெண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. கடைசியில அவங்க ஹீரோயின் எதுவும் பண்ண வரல, அவங்களோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனா ஃப்ரெண்டு செத்து போனது அவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது. உள்ள வந்தவங்க அந்த மக்களுக்கு பயந்துகிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில அவங்க யாரும் இந்த பக்கமே வரல. எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ வரையும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலங்க. அதனால டிவியை போட்டு நியூஸ்லயாச்சும் அதாவது சொல்றாங்களான்னு பாப்போம்னு ஆன் பண்ணா டிவில சிக்னலே இல்ல. கடுப்புல ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டு இருக்க அதுல கடைசியா ஒரே ஒரு சேனல் எடுக்குது. அதுலயும் பிரசிடென்ட்டோட மீட்டிங்ல வேற யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அதுவும் டிவிலேயே லைவா இவங்கள பாத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கீழே பிளாஷ் நியூஸ்ல கேரோல் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா டிவில காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. டிவில இவங்க பேர் வரத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. டிவில இருக்கிற அந்த ஆளு தான் லைவா இவங்க கிட்ட பேசுறான். கவலைப்படாதீங்க கேரோல், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நீங்க சேஃபா இருக்கீங்க, உங்க லைஃப் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களோட ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டா லைன்ல 0க்கு கூப்பிடுங்க, நாங்க 24 மணி நேரம் சர்வீஸ்ல இருப்போம்னு சொன்னவரு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் என்னதாங்க ஆச்சு, ஏலியன் எதுவும் பூமிக்கு வந்துருச்சா, நீங்க ஏலியனா மாறிட்டீங்களான்னு கேட்க அவர் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி உங்க எல்லாருக்கும் என்னோட பேர் தெரியுது, என் ஃப்ரெண்டு செத்தது பத்தி கூட தெரியுது, அதோட நீங்க இப்ப டிவி மூலமா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அந்த பசங்க என்னடான்னா என் சாவி எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க எதுவும் என்னோட மைண்டை ரீட் பண்றீங்களா இல்ல என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா, ஐயோ நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோங்க, பண்ணவும் முடியாது, நாங்கன்னா யாரை சேர்த்து சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அப்பதான் அவர் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ட்ரானமர் ஒருத்தர் 600 லைட் இயர் தூரத்துல இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் வந்ததை கண்டுபிடிச்சாரு. இந்த சிக்னல் 4 சீக்வன்ஸா கொண்டதா இருந்துச்சு. அது ஒரு ரெசிபினே சொல்லலாம். சயின்டிஸ்ட் எல்லாரும் அந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் எங்க எல்லாரையும் கம்மு மாதிரி ஒன்னா ஒட்டிருச்சு. அதுல எல்லாரும் ஒரே ஆளா மாறிட்டோம். என்னங்க சொல்றீங்க, அப்படின்னா நான் இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்க நீங்க டேவிஸ்ங்கிற என்கிட்டயும் அதே சமயத்துல உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க எல்லாரும் ஒரே ஆளுதான்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் எல்லாரோட மூலையும் இருக்கிற மாதிரிங்க, இங்க தனி ஆளுன்னு யாருமே கிடையாது, யார்கிட்ட யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், எல்லாரும் எல்லாருமா இருக்கலாம். இப்ப யாரையாவது கூப்பிட்டு பிரசிடென்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசினா அவங்க பிரசிடென்டாவே பேசுவாங்க, அவங்க கிட்ட நீங்க டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி பேசினா அவங்க டாக்டரா பேசுவாங்க, மொத்தத்துல ஹியூமன்ஸே ஒரே ஆளுதான். அப்ப என்ன மாதிரி பாதிக்கப்படாம யாருமே இல்லையான்னு கேட்க அவரு 11 பேர் இருக்கிறதா சொல்றாரு. ஏப்பா இந்த ஊர்ல 11 பேராச்சும் இருக்காங்களேன்னு சொல்ல அவரு அதுக்கு இந்த ஊர்ல இல்ல மேடம், உலகத்திலேயே மொத்தம் 11 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீங்களும் எங்க கூட சேர்ந்துடலாம்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.